ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுஸ் கிச்சன். இன்றைக்கி கவுஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, கஸ்டர்ட் பவுடரை யூஸ் பண்ணி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் பால் எடுத்திருக்கேன், நல்லா காய வச்சு ஆற வச்சுருக்கேன். அது கூடவே அரை கப் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேறு ஃப்ளேவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன், கட்டி இருக்கக்கூடாது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருப்போம். ஒரு பவுலில் 1.5 கப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். மைதா ஆர் ஆல் பர்பஸ் ஃப்ளார். அது கூடவே பவுடர் சுகர் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன். உப்பு ஒரு பிஞ்சளவு ஆட் பண்ணியிருக்கேன். சமையல் எண்ணெய் அரை கப் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். நம்ம கஸ்டர்ட் பவுடரை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1/4 கப் பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பாதாமும் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். கேக் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா எல்லா சைடும் தடவிக்கிறேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேக் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா தட்டி விட்டுக்கிறேன். மேலே கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். அவனில் 375 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் நான் ஒரு 30 நிமிஷம் வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ கேக் நல்லாவே வெந்துருச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்க போகிறேன். பாருங்கள், ஒட்டவே இல்லை, நல்லா வந்திருக்கு. இப்போ நான் கேக்கை திருப்பி வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே நான் ஜாம் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. நான் வந்து ஸ்ட்ராபெரி ஜாம் ஆட் பண்ணியிருக்கேன். அது மைக்ரோவில் 2 நிமிஷம் வச்சு எடுத்திருக்கேன். எல்லா சைடும் நல்லா பரப்பி விட்டுறேன். இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது. நீங்கள் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.